தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: திருவள்ளூர் பொன்னேரியில் 8 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி சிவலோகத்தில் 7 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி தக்கலையில் 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில் 5 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி திருப்பரப்பில் 4 சென்டிமீட்டரும், மயிலாடுதுறை சீர்காழி, சென்னை சோழிங்கநல்லூர், திருநெல்வேலி அம்பாசமுத்திரம், சென்னை திருவிக நகர், தண்டையார்பேட்டை, கத்திவாக்கம், கன்னியாகுமரி கோழிப்போர்வினை, புத்தன் அணை, விழுப்புரம் மரக்காணம், திருவள்ளூர் வில்லிவாக்கம், செங்கல்பட்டு செய்யூர், மயிலாடுதுறை செம்பனார் கோவில் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சென்னை மணலி, கன்னியாகுமரி அடையாமடை, தூத்துக்குடி சாத்தான்குளம், மயிலாடுதுறை தரங்கம்பாடி, சென்னை திருவொற்றியூர், திருவள்ளூர் புழல், செங்குன்றம், கடலூர் அண்ணாமலை நகர், சென்னை அம்பத்தூர், கன்னியாகுமரி மாம்பழத்துறை ஆறு, திருவள்ளூர் சோழவரம், சென்னை உத்தண்டி, பெரம்பூர், சென்னை எண்ணூர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சிதம்பரம், கடலூர், கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, திருநெல்வேலி, திருவள்ளூர் பூண்டி, சென்னை திருவொற்றியூர், மயிலாடுதுறை மணல்மேடு, காரைக்கால், சென்னை நுங்கம்பாக்கம், அடையாறு, பெருங்குடி, தரமணி, திருவள்ளூர் பூந்தமல்லி, நாகப்பட்டினம், திருப்பூண்டி, சென்னை ஆலந்தூர், நாகப்பட்டினம் தலைஞாயிறு ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரியில் 32.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 15ஆம் தேதியில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 16ஆம் தேதி காலை 5:30 மணி அளவில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று காலை 8:30 மணி அளவில் விசாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 390 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கே, ஒரிசாவில் 320 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கே, டிகாவில் இருந்து சுமார் 460 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கு பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று 18ஆம் தேதி அதிகாலையில் வங்கதேச கடற்கரையை இடையே கடக்கக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 16ஆம் தேதியில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதியில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதியில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதியில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதியில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 30 to 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும்.
அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 30 to 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 16ஆம் தேதியில் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40